பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க தங்கமயில் அவங்க அம்மா பாக்கியத்தோட வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணனே தெரியலம்மா, நான் வசமா மாட்டிப்பேன் போல. கண்டிப்பா அந்த ஐடி கார்டு மட்டும் இங்க சரவணன் மாமாவோ இல்ல வீட்டில் உள்ள மற்றவங்களோ பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துடும். நான் பொய் சொன்னது தெரிய வந்துச்சுன்னா என்னை சும்மாவே விட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயம் தங்கமயிலோட அப்பாவும் வீட்டுக்கு வர, என்ன மயிலு எப்போ வந்தம்மா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தங்கமயிலோட முகமே சரியில்லை. உடனே தான் நான் இப்போ தான் உங்கள் மாமனாரை பார்த்து பேசிட்டு வரேன், நீ கூட வீட்டுக்கு வருவேன்னு அவர் சொன்னாரே. ஆமாம், அந்த ஐடி கார்டை பற்றி தானம்மா கேட்டுட்ருக்க. அதான் உன் மாமனார்கிட்ட உன்னுடைய ஐடி கார்டை நான் கொடுத்துட்டேனே தங்கமயில் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியமாக இருக்கட்டும் தங்கமயிலாக இருக்கட்டும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே, என்னப்பா சொல்கிறீங்க, என் மாமாவை பார்த்தீங்களா? ஆமாம், ஐடி கார்டை எதுக்குப்பா அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா தங்கமயில், நீ வீட்டுக்கும் அதுக்காக தானே வந்திருக்க. அதனால தான் நீ வீட்டுக்கு வந்து ஐடி கார்டெல்லாம் தேடி கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லிட்டு தான் உன் மாமனார்கிட்டயே கொடுத்து அனுப்பிட்டேன். ஆமாம், ஏன் தங்கமயில் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உடனே தங்கமயில் அழுதுகிட்டே, பாத்தியாம்மா அப்பா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னுட்டு. ஏன்பா இப்படி செஞ்சீங்க? எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ இப்போ நீங்களே ஐடி கார்டை அதுவும் பாண்டியன் மாமா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களேப்பா. அதில் என் வயசாக இருக்கட்டும், நான் பிறந்த தேதின்னு எல்லாத்தையும் பார்த்துருவாங்களே. அப்புறம் நான் சரவணன் மாமாவை விட பெரிய பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்கப்பா. அதனால தான் அந்த கார்டு யார் கைக்குமே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி தங்கமயில் ரொம்ப அழுகிறாங்க. நான் எப்படி இப்போ வீட்டுக்கு போக முடியும்? நான் போகிறதுக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையுமே பார்த்துருவாங்களே, நான் என்னம்மா செய்ய? இதுக்காக தான் நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அப்பா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியமும் தங்கமயிலோட அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, போனீங்களா, சம்மந்தியை பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்தீங்களான்னு இருக்காம ஏங்க அவளோட ஐடி கார்டு எடுத்து நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்க? அதில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் தங்கமயில் நம்ம வீட்டில் வந்து புலம்பிகிட்டு இருக்கா. இதில் நீங்கள் வேறு இப்படி செஞ்சிட்டிங்களா? இனி இவ அங்கே போய் என்ன தான் செய்ய போகிறாளோ தெரியல. ஏ தங்கமயில், அழுகிறத நிப்பாட்டு, புலம்புறதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் எப்படி பிரச்சனையை சமாளிக்கலான்னு பாரு. இப்போ கூட பாரு, உன் மாமனாராக இருக்கட்டும் அந்த செந்திலாக இருக்கட்டும் அந்த கார்டை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. நீ கவலைப்படாமல் போ தங்கமயில். உன் கல்யாணத்துக்காக நாம் சொன்னது எல்லாமே போய் தான். அப்படி இருக்கும்போது நாம் தான் அதெல்லாம் சமாளிக்கணும். எப்படியாவது வந்து அந்த வீட்டில் நீ நல்ல ஒரு மூத்த மருமகளாக இருக்கணும்னா சொன்ன பொய்யெல்லாம் வெளியில் வராமல் நீ தான் பார்த்துக்கணுமே தவிர்த்து இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தாலோ இல்லை எங்கள் வீட்டில் வந்து புலம்பிட்டு இருந்தாலோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. உன் அப்பா தான் இப்படி நடந்துக்கிறாருன்னா நீயும் ஏண்டி என்னை வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்க? புரிஞ்சுக்கோ, நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பு. அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சாகணும்ல. முதல்ல உன் மாமா கிட்ட இருக்கிற ஐடி கார்டை நீ வாங்கணும். அவங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அதை வாங்கி முதல்ல வை. இல்லைன்னு வை, இந்த சின்ன விஷயத்துலேயே பொய் சொல்லியிருக்கிறீங்களே, இன்னும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லி ஒன்னால் நாங்களும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் தங்கமயில் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கமயிலோட அப்பாவும், ஏமா தங்கமயில், நான் இதை பற்றி யோசிக்காமல் போயிட்டேனே. நாம் தான் உன்னுடைய கல்யாணத்துக்காக அடுக்கடுக்காக பொய்யெல்லாம் சொல்லியிருக்கோமே. இதில் உன் வயசு விஷயத்தை வேற நாங்கள் ஒழுங்காக சொல்லவே இல்லை. மாப்பிள்ளையை விட நீ 2-3 வயசு சின்னவ தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஐடி கார்டு மூலமாக நீ பெரிய பொண்ணுன்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. நான் இதை பற்றி யோசிக்காமல் உன் மாமனாரும் அந்த செந்தில் தம்பியும் இந்த பதிவு திருமணத்தை பற்றி பேசின உடனே நான் ஐடி கார்டு எடுத்து கொடுத்துட்டேம்மா. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. தங்கமயில், என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க? நானே என்ன செய்யன்னு தெரியாமல் தான் அங்கேருந்து இங்கே வந்தேன். இப்போ உங்களால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போதோ தெரியல. கிளம்புறம்மா நான் வீட்டுக்கு இப்போவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே தங்கமயில் என்ன செய்யனே தெரியாமல் அழுதுகிட்டு பாக்கியத்தோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே தங்கமயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட, என்ன பாக்கியம், தங்கமயில் இப்படி பயந்துட்டு இருக்காளே, ஆனால் நாம் சொன்ன பொய்யெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துடும் பயந்துட்டுருக்கா. உன்னோட பொண்ணாக இருந்துக்கிட்டு தங்கமயிலுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லாமல் இப்படி இருந்தால் அந்த வீட்டில் இவ எப்படி ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியும்? பாண்டியனோட வீட்டில் மூத்த மருமகளா இங்கே தங்கமயில் இருக்கணும்னா இப்படி பயந்தா வேலைக்கே ஆகாதுன்னு நீ தங்கமயில் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு பாக்கியமும், உங்களால் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? இப்போ கூட பாருங்க, எந்த விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு இங்கே தங்கமயில் நம்மளை தேடி வீட்டுக்கு வந்தாலோ அதையே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாம் தங்கமயிலை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதும் இல்லை, திருந்த போகிறதும் இல்லை. உங்கள் வேலையை போய் பாருங்க, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. இங்கே தங்கமயில் நம்ம வீட்டுக்கு
வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக பாண்டியன் மாமாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூத்த பொண்ணு இங்கே சரவணன் மாமாவை விட சின்ன பொண்ணு கிடையாதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். கேள்வி கேட்டுருவாங்களோ, நிற்க வச்சு அவமானப்படுத்திடுவாங்களோ, சரவணன் மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சா இங்கே தங்கமயில் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப சோகமாகவே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோமதியும் தங்கமயில் கிட்ட என்ன தங்கமயில் இம்புட்டு நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஐடி கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனால் எங்கள் அப்பாவே மாமாவை பார்த்து ஐடி கார்டெல்லாம் கொடுத்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்குள்ளே போக, என்ன இந்த தங்கமயில முகமே சரியில்லை, எதை பற்றி கேட்டாலும் நல்ல சந்தோஷமாக பேசுவா. ஆனால் ஐடி கார்டை பற்றியோ இவ படிப்பை பற்றியோ கேட்டால் மட்டும் தங்கமயிலோட முகம் ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டே கிச்சனில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க செந்திலும் அப்பா ஏற்கனவே இங்கே தங்கமயில் அண்ணியோட ஐடியை என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படியாவது அந்த ஐடியை வீட்டுக்கு போன உடனே அன்னிக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்க பாண்டியன்னு சொல்கிறாரு, ஏ செந்தில், நீ வீட்டுக்கு போகும்போது அந்த ஐடியா மறக்காம தங்கமயில் கிட்ட கொடுத்துரு. அங்கேயும் இங்கேயும் வச்சிடாதடா. அதுக்கப்புறமா உங்க அண்ணன் சரவணனோட கல்யாணத்தை பதிவு செய்ய முடியாம போயிடும், புரியுதுல அப்படின்னு சொல்ல, இல்லப்பா என்கிட்ட பத்திரமா தான்ப்பா இருக்கு, நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இங்க வீட்டில் இருக்க தங்கமயில் செந்தில் தம்பியும் பாண்டியன் மாமாவும் எப்போ வருவாங்கன்னு தெரியலையே, அவங்க கிட்ட தான் என் கார்டெல்லாம் இருக்கு. அதில் என் வயசை பார்த்துட்டாங்களா ஒன்றுமே புரியலையே, என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாமலே இருக்குது. ஒரு வேளை உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அந்த கார்டை பார்க்காம அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. நாளைக்கு எப்படியாவது அந்த பதிவு செய்கிற இடத்துலையும் போயிட்டு மாமாவுக்கு தெரியாமல் அந்த கார்டை கொடுத்துட்டு நானே அம்மா சொன்ன மாதிரி வாங்கிட்டேன்னா என்னை பற்றின உண்மை யாருக்குமே தெரியாமல் ஆயிரும். ஆனால் யாராவது கார்டை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். நாங்கள் மறைச்ச உண்மை எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருமே, அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியன் மதியானம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராரு. உடனே அங்கே வந்த தங்கமயிலும் பாண்டியன் மாமா வந்துட்டாரு, எப்படியாவது பேசி அப்பா கொடுத்த அந்த ஐடி கார்டை நம்ம வாங்கிடணும், மற்றவங்க யாரும் அதை பாத்திரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஓடி போயிட்டு, வாங்க மாமா ரொம்ப வெயிலில் வந்திருக்கிறீங்க, மோர் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா, பார்க்கவே ரொம்ப களைப்பாக இருக்க மாதிரி இருக்கீங்களே மாமான்னு சொல்ல, அதுக்கு பாண்டியனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம் நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தியே, உன் அம்மா எப்படி இருக்காங்க, உன் தங்கச்சி எப்படிமா படிக்கிறா, உங்கள் அப்பாவை இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், அவர் மூலமாக உன் கார்டும் எனக்கு கிடச்சிருச்சுப்பா, உங்கள் அப்பா ஐடி கார்டையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஆமாம் மாமா நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பாவையும் பார்த்தேன், அப்பா அப்போ தான் சொன்னார் உங்ககிட்ட கார்டை கொடுத்துட்டேன்னுட்டு, இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பதிவு செய்கிறதுக்கு இதெல்லாம் போதும்ல மாமா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நாளைக்கே நீ சரவணன் கூட போயிட்டு அந்த திருமண பதிவெல்லாம் செஞ்சுட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மாம்மா அந்த கார்டு எங்கம்மாம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாப்பா மறந்தே போச்சு பாரு, என் பையன் செந்தில் கிட்ட கொடுத்தேன், இப்போ செந்தில் கிட்ட தான்ப்பா இருக்குது, செந்தில் வந்த உடனே அதை நானே வாங்கி தந்துடுறேன்ப்பா, நீ கவலைப்படாத மயில், செந்தில் அது எல்லாத்தையும் கவனமாக வச்சுப்பான் அப்படின்னு சொல்ல, இங்கே தங்கமயில் என்னது இது பாண்டியன் மாமாவாது இருக்கிற அவசரத்துலையும் வேலையிலையும் அதை பார்த்துருக்க மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அந்த கார்டு செந்தில் தம்பிக்கிட்ட இருக்கா. செந்தில் தம்பி ரொம்பவே நல்லா படித்தவர், அந்த கார்டில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டாருன்னா அம்புட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே மீனா, ராஜி, இங்கே அரசின்னு எல்லாருமே என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கார்டு மற்றவங்க யாரும் பார்த்துடக்கூடாதே, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே பாண்டியன் மாமா இந்த கார்டை செந்தில்கிட்ட வேற கொடுத்து வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதியும், என்னாச்சு தங்கமயில், மறுபடியும் உன் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, எதை நினச்சி தான் இவ்வளோ பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கேன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, நீங்கள் எப்போ இங்கே சரவணனுக்கும் இந்த தங்கமயிலுக்கும் இந்த திருமணத்தை பதிவு செய்யணும்னு பேச்சை எடுத்தீங்களோ அப்போலேருந்தே இந்த தங்கமயில் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்டாலும் சரிவர சொல்ல மாட்டேங்கிறா. மீனா, ராஜி கூட கேட்டாங்கங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கும் நீங்கள் சரவணன் மாமாவுக்கும் நம்ம சொந்தக்காரங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தானே கல்யாணம் செஞ்சு வச்சிங்க. அப்படி இருக்கும்போது இந்த பதிவு திருமணம்லாம் வேணுமா அப்படின்ற ஒரு யோசனை தான் எனக்கே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லத்த. இதெல்லாம் அவசியமாத்த, கண்டிப்பாக இந்த பதிவு திருமணத்தை செஞ்சே தான் ஆகணுமா. எல்லார் முன்னாடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மண்டபத்தில் ரொம்பவே ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற ஒரு யோசனையில் தான் தயங்கி தயங்கி நிற்கிறேனே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாண்டியனும், என்னப்பா தங்கமயில் நீ எவ்வளோ படிச்சிருக்க, இதை பற்றி என்ன உனக்கு ஒன்றுமே தெரியாதா, இங்கே இப்போ எல்லாருமே கல்யாணத்தை வெளியில் வச்சு செஞ்சாலும் கண்டிப்பாக இப்படி பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்கப்பா, அது உங்களுக்கு தான் நல்லது, அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுறியேப்பா நீ வேற, ஏன் உன் அம்மா அப்பா இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களா என்னன்னு கேட்க, இல்லை இல்லை அவங்க இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு தான் அப்படி தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லும்போது,
படிச்ச பிள்ளையா இருந்துட்டு நீ ஏன் இப்படி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாமாப்பா? இதெல்லாம் கண்டிப்பா இப்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் கூட சொன்னேன் சரவணனுக்கு வெளியில எங்கேயாவது வேலை கிடைச்சா கூட இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருந்தா தான் தங்கமயிலும் அங்க போக முடியும் அப்படின்னுட்டு தான் இதெல்லாம் யோசனை பண்ணி தான்ப்பா இந்த பதிவு திருமணத்தை நீங்க செஞ்சே ஆகணும்னு முடிவெடுத்தேன். இங்க சரவணனும் நல்லா படிச்சிருக்கான். வெளியில ஏதாவது நல்ல வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் அது நல்லது தானே. அதுக்கு இதெல்லாம் தேவைதான். நீ இத பத்திலாம் யோசிக்காதப்பா. நாளைக்கு நல்ல நாள் வேற. நீங்க 2 பேரும் போயிட்டு பதிவு திருமணத்த செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, தங்கமயிலும் சரி மாமா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா கிச்சனுக்கு போன தங்கமயிலு, இப்ப செந்தில் வந்து அத எடுத்து பாத்துறக்கூடாதே. செந்தில் பார்த்துட்டு இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன செய்ய? அப்படின்னு பலமாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க செந்தில் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த கார்டும் கீழ விழுது. அப்பதான் அத எடுத்து பார்க்குறாங்க. உடனே பழனியும், "ஆமா செந்திலு, அது என்ன கார்டு?" அப்படின்னு கேட்க, "அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம தங்கமயில் அண்ணியோட அப்பாவ வர வழியில பார்த்தோம். அண்ணிக்கும் அண்ணனுக்கும் ஏற்கனவே இந்த பதிவு திருமணம் செய்யணும்னு அப்பா பேசிக்கிட்டு இருந்ததால, அவங்களுடைய ஐடி கார்ட இங்க அவங்க அப்பாவே குடுத்தாரு. அத கவனமா வச்சுக்க சொல்லி, இங்க அப்பா என் கையில குடுத்துட்டு போயிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லவும், "ஆமாப்பா, அத கொஞ்சம் காட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேண்டாம் மாமா, நீங்க அங்க இங்கன்னு வச்சிராதீங்க. அப்புறம் அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே அப்பா அங்க வெளியில ஏதாவது வேலையா இருந்தாலும் 2, 3 முறை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. தங்கமயிலோட ஐடிய பத்திரமா வச்சுக்கடா, எங்கேயும் கை மாறி வச்சிராத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போன உடனே இத தங்கமயில் அண்ணிகிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதெல்லாம் நீங்க உங்ககிட்ட பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் வச்சிராதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செந்திலும். பழனி உடனே, "என்ன மாப்பிள நீ என்னையே நம்ப மாட்டிக்கிற? வெறும் ஐடி கார்டு தானப்பா, நான் கூட பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்ல, இங்க செந்தில், "வேணாம் மாமா, நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, அடிக்கடி இந்த கார்டு வேற கீழ விழுந்துகிட்டே இருக்கே, என்ன செய்ய? அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா மீனாவ கூப்பிடுறதுக்காக இங்க கடையில வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு செந்தில் கிளம்பி மீனாவ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வரதுக்காக போக, இங்க செந்தில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இங்க மீனாவும், "ஆமாங்க, நான் கூட யோசனை பண்ணேன். தங்கமயிலோட அக்காவோட முகமே சரியில்ல. ஐடி கார்டுக்காக எவ்வளோ யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. இத கொடுத்து சாதாரணமா பதிவு திருமணத்த செய்றத விட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்றாங்க. ஃபோன்ல அந்த பத்தின ஒரு விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. என்னென்னவோ பேசுறாங்க. இங்க தங்கமயில் அக்கா பேசுறதும் புரிய மாட்டேங்குது, நடந்துக்கிறதும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு உடனே செந்திலும், "வர வழியில அவங்க அப்பாவ பார்த்து மயிலண்ணியோட ஐடி கார்ட வாங்கிட்டோம் மீனா. அந்த ஐடி கூட என்கிட்ட தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அப்படியாங்க? அத கொஞ்சம் எனக்கு காமிக்கிறீங்களான்னு?" கேட்கும்போது, "ஏற்கனவே கடையில வச்சு பழனி மாமா கேட்டாங்க. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இத பத்திரமா கொண்டு போய் அண்ணிகிட்ட குடுக்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா செந்தில் அந்த ஐடி கார்ட அவர் ஒழுங்கா பார்க்கவும் இல்ல, யார்கிட்டயும் குடுக்கவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே செந்தில் மறந்தாப்புல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு. இங்க மீனாவும் கிச்சன்ல போயிட்டு இங்க கோமதி, ராஜின் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா தங்கமயிலுக்கு யார்கிட்ட எப்படி கேட்கன்னு ஒண்ணுமே புரியல. இங்க செந்தில் தம்பி வேற ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? நான் மீனா கிட்ட அந்த ஐடி கார்ட எடுத்து தர சொன்னா, கண்டிப்பா மீனா அந்த ஐடி கார்டுல அப்படி என்னதான் இருக்கு? எதுக்காக தங்கமயில் அக்கா இவ்ளோ பதட்டமா இருந்தாங்க இவ்ளோ நாளும்? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே அந்த ஐடி கார்ட திருப்பி திருப்பி பார்த்து, கண்டிப்பா என் வயச கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மீனா கிட்ட சொன்னாலும் சரிப்பட்டு வராது. என்ன செய்யன்னு தெரியலையேன்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க தங்கமயில். இங்க மீனா, ராஜேன்னு எல்லாருமே தங்கமயில கூப்பிட்டு, "அக்கா வாங்கக்கா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து காஃபி குடிப்போம். நீங்க என்னக்கா எப்ப பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கீங்க? அப்புறம் என்னடான்னா, நீங்க என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எங்க மேல ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. வாங்கக்கா, எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு" சொல்ல, இங்க தங்கமயிலும் இப்ப வரைக்கும் அந்த ஐடி கார்ட மீனா பார்க்கல போல. அதனால தான் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த ஐடி கார்ட மட்டும் மீனா பார்த்துட்டா வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே என் வயசு என்னன்னு சொல்லி எப்படியாவது பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிருவா. ஏற்கனவே மீனா, ராஜின்னு இவங்கள நான் வேற பாண்டியன் மாமா கிட்ட வசமா அடிக்கடி மாட்டி விட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த இவ செஞ்சுருவாளே மீனா. எப்படி செந்தில் தம்பி கிட்ட இருக்கிற ஐடி கார்ட என்கிட்ட வாங்க போறேன்னு தெரியல. தம்பி வெளியில வந்தா கூட அவர்கிட்ட பேசி கார்ட வாங்கிருவேன். ஆனா அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி இங்க மீனாவோட ரூமையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தங்கமயில். இத பார்த்த கோமதியும், "ஏய் தங்கமயிலு, உனக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே
படிப்பை பற்றி கேட்டாலும் இப்படி தான் திரு திருன்னு முழிக்கிற. வெளியில் நீயும் மீனா மாதிரியே வேலைக்கு போறியான்னு கேட்டால் கூட பதில் பேச முடியாமல் ரொம்பவே பதட்டமாயிடுற. இப்போ என்னடானா உன் ஐடி கார்டை உன் மாமா கேட்டதும் கேட்டார், நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்க, என்னாச்சு, ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, ஏதோ ஒரு பயத்திலேயே இருக்கியே என் தங்கமயில், ஏதாவது உண்மை எங்ககிட்ட இருந்து மறைக்கிறியா என்ன? எனக்கும் மீனா ராஜி மாதிரியே உன் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது, நீ நடந்துக்கிற எதுவுமே சரியில்லை அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. உடனே தங்கமயிலும், என்னத்தை நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்களா? நான் ஏதாவது தப்பு செய்வேனாத்த, இல்லை நான் ஏதாவது பொய் சொல்வேனா? நான் ஏன் தான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க போகிறேன்? சும்மா தான்த்த, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் நான் எந்த தப்புமே செய்யலத்த அப்படின்னு சமாளிச்சுட்டு இவங்க முன்னாடி நின்னாலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிட்ட பேசுகிறத விட பேசாமல் ரூம்லேயே போய் இருந்துடலாம் போல. அம்மா என்னவோ இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க நிறைய பொய் சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட பதில் பேச முடியாமல் நிற்கிறது என்னவோ நான் தானே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டேன்னா இவங்கெல்லாம் என்னை சும்மா விடவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி செந்தில் எப்போ ரூம்லேருந்து வருவார், வந்த செந்தில்கிட்ட எப்படியாவது என் கார்டை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க. இங்கே உடனே தங்கமயில் மீனா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் மீனா, செந்தில் தம்பி கடைக்கு போகலையா என்ன, இவ்வளோ நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காருன்னு சொல்ல. ஆமாம், அவர் கடைக்கு கிளம்பணும், கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு சொன்னதுனால தான். எப்பயுமே கடையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரா, அதனால தான். இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்கக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை சும்மா தான், தம்பி எப்பயுமே வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாரா, அதான் கேட்குறேன். நான் ஏதாவது அவருக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா மீனான்னு கேட்க, வேண்டாக்கா, அது எல்லாத்தையும் அத்தை பார்த்துப்பாங்க, இல்லைனா நான் போட்டு கொடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்கு கிளம்புறதுக்காக செந்திலும் வெளியில் வர, அங்கே வந்து ஷர்ட்டை பார்க்கும்போது தான் அவருக்கு ஞாபகமே வருது, சட்டையில் அந்த தங்கமயில் அண்ணியோட அந்த ஐடி கார்டு இருக்கிறத செந்தில் பார்க்குறாரு. மறந்தே போயிட்டேன், அன்னிக்கிட்ட இதை வந்து அப்பா கொடுக்க சொன்னாங்களே, அப்படியே வச்சுட்டு நான் வேறு ரெஸ்ட் எடுத்துட்டேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, நம்ம அண்ணனை விட அண்ணி வந்து வயசில் மூத்தவங்க போலையே, இதை கூட நான் பார்க்காம இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். இந்த விஷயத்த எதுக்காக தங்கமயில் அண்ணியோட அம்மா மறைச்சாங்க? ஏற்கனவே இவங்க சின்ன பொண்ணு, அண்ணனை விட இவங்க சின்னவங்கன்னு சொல்லி தானே கல்யாணத்தை செஞ்சு வச்சதா வந்து அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஐடி கார்டில் என்னவோ இங்கே எல்லாமே மாறி இருக்குதே, இதன் பிரகாரம் பார்த்தா அண்ணி ரொம்ப பெரியவங்க போலையே அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் எல்லா விஷயத்தையுமே பார்த்து யோசிக்கிறாரு. இங்கே செந்திலும் எப்படியாவது அன்னிக்கிட்ட இதை போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெதுவாக தங்கமயிலை பார்க்கறதுக்காக வர, இங்கே தங்கமயிலும் செந்தில் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி என்னுடைய ஐடி கார்டை நீங்கள் தான் வச்சுருக்கிறதா மாமா சொன்னாங்க, அதை கொஞ்சம் தரீங்களான்னு கேட்க, இங்கே செந்திலும் அதை கொடுக்கறதுக்காக தான் அண்ணி வந்தேன், ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்ல, இங்கே தங்கமயில், ஆமாம் என்ன தம்பி அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் ஐடி கார்டில் நீங்கள் என்னவோ மூத்த பொண்ணு மாதிரி தெரியுதே, நீங்கள் அண்ணனை விட மூத்தவங்களா அப்படின்னு கேட்கும்போது தங்கமயிலுக்கு பதில் சொல்லவே முடியல, என்ன சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே செந்தில் கேட்குறாரு, என்ன அண்ணி பதில் பேசாமல் இருக்கீங்க, நீங்கள் என்னவோ அண்ணனை விட 2-3 வயசுக்கு சின்னவங்கன்னு உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே வந்து சொன்னதா என் அம்மா அப்பா சொன்னாங்களே, அப்படி இருக்கும்போது பொய் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை செஞ்சிங்களா? இந்த ஐடி கார்ட்லேயே நீங்கள் இது ஒரு சின்ன விஷயம், இந்த உண்மையை சொல்லி கூட நீங்கள் கல்யாணத்தை செஞ்சுருக்கலாம், அப்படி இருக்கும்போது இதுலேயே நீங்கள் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறீங்கன்னா பெரிய விஷயத்தில் நீங்கள் நிறைய பொய் சொல்லியிருப்பீங்க போலையே, கல்யாணத்துக்காக இப்படி நிறைய பொய் சொல்லியிருக்கிறீங்களா அண்ணி? அதுக்காக தான் அப்பாவும் அம்மாவும் எங்கள் அண்ணனும் ஐடி கார்டை பற்றி கேட்கும்போது எதுவுமே பதில் பேச முடியாமல் பயந்துக்கிட்டே நின்னீங்களா என்ன அப்படின்னு செந்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. இங்கே தங்கமயில் என் ஐடி கார்டை செந்தில் தம்பி நல்லா பார்த்துட்டார் போல், அதனால தான் இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. ஒருவேளை இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரிஞ்சால் என்ன செய்கிறதுன்னு தெரியல, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் மீனாவும் செந்திலும் சொல்லிடுவாங்களோ என்னன்னு தெரியலையே, இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இங்கே மற்ற எல்லாருமே என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்களே, நான் என்ன உண்மையை சொல்கிறது? இந்த சின்ன ஒரு விஷயம் இந்த ஐடி கார்டு மூலமாக இப்படி ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வர ஆரம்பிக்குதே, இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க தங்கமயில். உடனே செந்தில் தங்கமயில் கிட்ட, நீங்கள் எந்த விஷயம் என் அண்ணன்கிட்டையும் என் அப்பா அம்மா கிட்டையும் தயவு செஞ்சு மறைக்காதீங்க, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வரதான் போகுது, அப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்க போகிறீங்க, இப்போ என்னால் இந்த உண்மை கண்டிப்பாக வெளியில் வராதா நீ, ஆனாலும் எனக்கு என்னவோ உங்கள் மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, சின்ன விஷயத்துலேயே இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவும், அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்களோ தெரியல, அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா இப்போவே என் குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லிடுங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறைச்ச உண்மைகள் வெளியில் வரும்போது அதை உங்களால் தாங்கிக்கவும் முடியாது, இந்த வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கவும் முடியாது அண்ணி, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு செந்தில் ரொம்பவே கோவமாக பேசிட்டு அந்த ஐடி கார்டையும் தங்கமயில் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க, செந்தில் இந்த விஷயத்தை மட்டும் மீனா கிட்ட சொல்லிட்டா அம்புட்டு தான், வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே, வீட்டில் உள்ள எல்லாருமே இதே மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னை பற்றின உண்மைகள் ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிச்சிரும், இதாவது சின்ன
விஷயம். அதுக்கு மேலே கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா வேற கவரிங் நகை எல்லாத்தையுமே போட்டு விட்டதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா பாண்டியன் மாமாவே என்னை சும்மா விட மாட்டாங்களே. என்னைக்கு இந்த உண்மைலாம் வெளியில் வரப்போதோ தெரியல. நாளைக்கு கல்யாணத்தை பதிவு செய்ய போகும்போது அந்த இடத்துல வச்சு என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நான் நினச்ச மாதிரியே என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்களே. என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஐடி கார்டை வாங்கின தங்கமயிலும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரூம்குள்ளே போகும்போது இங்கே ராஜியும் மீனாவும் அங்கே வந்துட்டு, என்னக்கா ஐடி கார்டு வந்துருச்சு போல், அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை மீனா, நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே யார்கிட்டையுமே பேசாமல் அங்கே ரூம்குள்ளே போயிடுறாங்க தங்கமயில். இங்கே தங்கமயில் யார் என்ன கேட்டாலும் பயந்து பயந்து பதட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து மீனாவுக்கும் ராஜிக்கும் தங்கமயில் மேலே ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தங்கமயிலக்கா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க, இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க, இது என்னன்னு தான் கண்டுபிடிப்போமே அப்படின்னு சொல்லி மீனாவும் யோசிக்கிறாங்க.